டேய் மணி, எங்கடா அவ? அம்மா, சீனுவை காணோம்னு அவ கேட்டா, இப்ப அவளையும் காணோமா? அப்படி எங்க போயிருப்பா? சித்தப்பா அங்க வரான் பாருங்க. டேய், சாமி வேட்டைக்கு போயிருக்கு, 2 பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? அது உன் பேத்திய கேளு. கருப்பு இப்ப வந்துரும். எல்லார் வீட்டு சாப்பாடும் இருக்கு, மாயா தானா வச்ச பொங்கலும் இருக்கு. கருப்பசாமி வேட்டைக்கு போயிட்டு வந்து யார் வீட்டு சாப்பாட சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண போதோ தெரியல. பாப்போம். கருப்பா பாப்பா, கருப்பா கருப்பா, உனக்கான படையல் இருக்கு. அவங்க உங்க வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கருப்பா, உன்னையே நம்பி வந்திருக்காங்க. உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இங்க வந்திருக்கவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லு கருப்பா. கருப்பா, அம்மா, கனாவும் மாயாவும் வச்ச பொங்கலை சாமி எடுத்து சாப்பிட்டுச்சுமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஐயா, என்ற பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு, நல்ல வாக்கு சொல்லுப்பா. நல்லா படமரம் மாதிரி வசந்தம் வந்திருக்க. வசந்தத்துல மட்டும் இல்ல, மனசுல நீ வசந்தம் வந்தா. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய வேண்டிய வயசு உனக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கும் போது எல்லாம் உனக்கு தப்பாதான் தெரியும். எல்லாரும் நல்லவங்க கிடையாது. இந்த பொண்ணு அத்தை, வாய் மூடுற. வாய்க்கிழிய பேசிட்டு போன, இதான் உன் லட்சணமா? டேய், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைச்சோண்டா. இப்படி சொதப்பிட்டியாடா? நான் என்னப்பா பண்றது? அவ வந்துருவான் தான் நினைச்சேன். அவ என்னடானா அப்பா அம்மா கௌரவம் பேசிக்கிட்டு இருக்கா. டேய், ஒரு பொண்ணை பேசி கூட்டிட்டு வர தெரியல? நீ எல்லாம் பேசாதடா. உன்னெல்லாம் போய் நம்பணும் பாரு. அத்தை, அவ நேத்து வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா தான் இருந்தா. இன்னைக்கு குடும்பம் தான் மரியாதைன்னு பட்டிக்காடு மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டா. எப்படி அவ மாறினா? தெரியல அத்தை. நான் போற வரைக்கும் கான்பிடென்டா தான் இருந்தேன். அந்த கதிர் பேசி மனச மாத்தனானா இல்ல அந்த மாயா மனச மாத்தனாலான்னு தெரியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேர் மேலயும் இன்னும் கோவமா தான் இருக்கா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. திரும்ப நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துருவேன். கிழிச்ச. எத்தனை தடவைடா இது? அசிங்க மேல உனக்கு ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கும். பூனா, டென்ஷன் ஆகாதம்மா. இப்படி டென்ஷன் ஆனா நாம நினைச்சது எதையும் செய்ய முடியாது. இப்ப மட்டும் என்ன, நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோமா? வணக்கம்மா. என்னையா பஞ்சாயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வரோம், நீ போ. பூனா, இந்த கலவரத்துல அதை மறந்துட்டுமே. கோவில் திருவிழா வரப்போகுது, பூஜையெல்லாம் இருக்குல்ல. நான் மறக்கல. அந்த தனா வருவா, அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் ஊரறிய நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சேன். சரி விடுமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். முதல்ல இந்த கோவில் விஷயத்தை பேசி முடிப்போம். என்ன
அங்க போய் அந்த ரகுராம் முகத்துல தான் முழிக்கணும். திரும்பவும் நம்ம தான் அசிங்கப்பட போறோம். இல்லன்னு இந்த தடவை அவமானப்பட போறது அந்த ரகுராம் தான். அதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். உன் அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடா? என்ன சொன்னாரு? அந்த மாயாவோட பேரை உன் நெஞ்சில பச்சை குத்திருக்கியாடா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. சும்மா சொல்லாத. நீ முதல்ல சட்டையை விளக்கு. அம்மா எதுவும் இல்லம்மா. ஏய், நீ சட்டையை விளக்கி அம்மா, காட்டுடா. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. சொன்னா கேளுமா. காட்டுடாங்கற. அம்மா, சொல்லு, அம்மா எதுவும் கையெடு. இல்லம்மா. அம்மா. அண்ணி, இவன் நிஜமாவே பச்சை குத்திருக்கான் அண்ணி. ஏய் சீனு, என்னடா இதெல்லாம்? அப்போ அந்த மாயா உன் மனச மாத்திட்டாளடா? அவ பேரை பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்க? என்ன புதுசா அவ மேல உனக்கு காதல் வந்துருச்சா? ஏய், அவளால பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டியா நீ? ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ சத்தியமா நானா குத்திக்கலமா. என்ன பாட்டி அப்பாவும் எனக்கு மோர்ல ஏதோ கலந்து குடிக்க வச்சு நான் தூங்கும்போது இப்படி பண்ணிட்டாங்க. போய் சொல்லாத சீனு. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு மாயா மேல இந்த ஜென்மத்தில் காதல் வராது. அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அப்போ எல்லாம் அந்த மனுஷனோட வேலையா?